ஜியோ ஹாட்ஸ்டாரோட நியூவான யூஐ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரோட ஆப்ல பார்த்தீங்கன்னா நியூவான யூஐ வந்திருக்கு. ஸோ அதில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. பீட்டா வெர்ஷனில் இருக்கவங்களுக்கு தான் மேபி இது வந்து ஷோ ஆயிருக்கலாம், இல்லை ப்ரீமியம் வெர்ஷனில் இருக்கவங்களுக்கு. இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டாப்லேயே பார்த்தீங்கன்னா மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா டாப்ல IMDb-யோட ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். Amazonல மட்டும் தான் இந்த ஃபீச்சர் இருந்தது, IMDb-க்கான ரேட்டிங் பார்க்குறது. இப்போ இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. கூடவே பாட்டமில் இருக்க யூஐலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சேனல்ஸ் சூஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்குது. அண்ட் கீழே இருக்க அந்த நாட்சை கவனிச்சிங்களா? அந்த நாட்சில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நடக்குது. அதாவது நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, ஹோம் பேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த நாட்சோட ப்ளூ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இது லிட்ரலி பார்க்கும்போது அமேசானோட அலெக்ஸாலேருந்து எடுத்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. தென் இப்போ ஜெமினி ஏஐ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேட்காக கொடுத்துருக்காங்க. இங்கே ஜெமினி ஏஐ வந்திருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ரியா அப்படிங்கிற நியூவான ஏஐ அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கணும். இந்த ஜியோவோட ஆனுவல் மீட்டிங்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரியாவுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இதை பற்றி நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த சாட் ஜிபிடி ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா மூவிஸ் வந்து சர்ச் பண்ண முடியும். இங்கே உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான மூவிஸ் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஜியோ ஹாட்ஸ்டாருக்குள்ளே எந்த மூவிஸ் அவைலபிளாக இருக்கோ அதில் இந்த சர்ச் ரிசல்ட் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு காமெடி மூவிஸ் வேணும். காமெடி மூவிஸ்னா எந்த மாதிரி காமெடி மூவிஸ்? ஃபேமிலியோட பார்க்குற காமெடி மூவிஸா, இல்லை லோன்லியாக பார்க்குற காமெடி மூவிஸா, இல்லை அனிமீஸா, கார்ட்டூன்ஸா, லைவ் ஆக்ஷன்ஸா, இது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து கொடுக்க முடியும்னு சொல்லலாம். இதுக்குள்ளே இருக்க மூவிஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ரிசல்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இந்த சாட் ஜிபிடியோட இந்த அட்வான்ஸ் சர்ச் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபில்ட்ரேஷன் நம்மளால் வந்து பண்ண முடியுது. ஒருவேளை ஃபில்டர் பண்ண முடியல, இதுக்கு மேலே இங்கே மூவிஸ் இல்லை அப்படின்னா டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணியே சாட் ஜிபிடிக்குள்ளே போகிற மாதிரி வச்சிருக்காங்க. சாட் ஜிபிடியோட ஆப் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடேக்டாக அங்கே தான் போகுதுன்னு சொல்லலாம். அங்கே ஒரு நியூவஸ்டான மூவிஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஆனால் இது ஓப்பன் வேர்ல்டு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மூலிமா டுவல் சைடும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்கும் போல இருக்குது. இதுக்குள்ளே ஆட்ஸ் வர மாதிரியும் புஷ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக ஆட்ஸ் வரப்போகுது. அந்த சர்ச் ரிசல்ட் டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து புஷ்அப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாட் ஜிபிடி மூலிமா நான் பார்க்குற பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டப்பிங் மூவிஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் லாங்குவேஜ் இருக்கா இல்லையான்னு தெரியாமே பார்த்தீங்கன்னா அதை ப்ளே பண்ணி ஒவ்வொரு முறையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து அந்த சர்ச் ரிசல்ட் வந்ததுனால நம்ம ரீஜனலாக தமிழ் டப்பிங் ஆயிருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தென் ஐபிஎல் போயிட்டு இருக்கு. டாடா ஐபிஎலோட இந்த வகையான ஸ்கோர் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலைஸாக பார்த்துக்க முடியும். இதுக்குன்னு நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நார்மலாக ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கோர் போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். மேட்சை நீங்கள் இன்டெப்த்தாக பார்க்க நினைக்கல, ஸ்கோர்ஸை மட்டும் பார்க்க நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே பார்த்துக்கலாம். ஆல்சோ மேட்சஸோட லைவான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்துக்கலாம். இங்கே ஹைலைட்ஸ், மற்ற விஷயங்கள், கேட்டகரிஸ் இன்னுமே ஃபைனஸ்ட்டாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஃப்ளோவாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இந்த அப்டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபைனஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லேகன்சி நான் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. முன்னே ரீலோட் ஆகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படும். ஓல்டு வெர்ஷன் மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். இப்போ ஃபைனஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. வாய்ஸ் ஓவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூகுளோட அந்த வாய்ஸ் ஓவர் ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்க. இது சாட் ஜிபிடி இல்லை. ஸோ இந்த ரியா அப்படிங்கிற அட்வான்ஸான ஏஐ அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லலாம். லிட்ரலி பார்க்கும்போது ஜியோ ஹாட்ஸ்டாரோட மொத்த டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா ரியாட்ட தான் இருந்திருக்கும். அங்கேருந்து ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி தான் வச்சிருக்கணும். டோட்டல் கண்ட்ரோலே ரியாட்ட தான் வந்திருக்கணும். பட் ஏனோ தெரியல அவங்களால அதை கொடுக்க முடியலன்னு தோணுது. ரொம்ப சிம்பிளாகவே பண்ணலாம் அப்படின்னு சாட் ஜிபிடியோட லிங்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா மொத்த டேட்டாவும் எடுத்து ஃபீட் பண்ணி அதை ஒரு ப்ரோக்ராமை உருவாக்குறதுக்கு பதிலாக டேரெக்டாக சாட் ஜிபிடியை லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டாங்க போல இருக்குது. பட் ரியா வந்தால் இன்னுமே நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்சனல் அசிஸ்டண்டாக இருக்கும். இது மூலிமா மொத்த ஜியோவோட அந்த ஆப்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். பட் ஏனோ தெரில, ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டாங்க. பட்ஜெட் ப்ராப்ளம் போல இருக்குது. ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன நியூவான அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.